இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, நன்றி. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அனைத்திலும் நன்றியுள்ள மக்களாக நன்றி பெருக்கோடு உம்முடைய பாதத்தை எங்களுடைய நன்றிகளை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். இந்த உலகை வெற்றி கொள்ள கடவுள் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆயுதம் தூய ஆவி. இந்த ஆவியால் மீண்டும் பிறப்பெடுக்கும் போது நாம் கடவுளில் பிறக்கின்றோம். கடவுளின் இயல்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது. இந்த கடவுளின் இயல்பு பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறது. பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எழுவது இல்லை. பாவம் தருகின்ற இன்பத்தை விட கடவுள் தருகின்ற மகிழ்ச்சி பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது. எனவே சிற்றின்பத்தை விட்டுவிட்டு பேரின்பத்தை நாடுவோம். கடவுளும் நம்மை பாவம் செய்யாமல் பாதுகாப்பார். இப்படி தூய ஆவியில் பிறப்பெடுக்கின்ற மறுபிறப்படைகின்ற நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதாவது யார் யாரெல்லாம் இந்த மறுபிறப்படைகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்வின் நோக்கம், இந்த பிறப்பின் நோக்கம் தெளிவாக தெரியும். எனவே இந்த நாளிலே கடவுளிடமிருந்து பிறக்கின்றவர்கள் பாவம் செய்வதில்லை. கடவுள் அவர்களை பாதுகாக்கின்றார். பாவம் அவர்களை அணுகாமல், பாவம் அவர்களை அண்டாமல் அவர் பாதுகாக்கின்றார். எனவே இந்த பாதுகாப்பு இன்று நமக்கு வேண்டும். நம்மை அவர் பாதுகாக்க வேண்டும். என்றும் தூய்மையில் வளர்கின்ற மக்களாக, எல்லா சூழல்களிலும் தூய்மையில் வாழுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அது கடவுளோடு இருக்கும்போது அது சாத்தியமாகும். எனவே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.